Hello foodies, welcome to our channel Cook with SRK. இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு கேப்ப களியும் கத்திரிக்காய் மொச்சை முருங்கைக்காய் போட்ட குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ஃபேவரட் ஃபுட். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேபி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ராகி களியை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? இந்த கேப்ப களி நம்மளுடைய பாரம்பரிய உணவு. இந்த நவீன காலத்துல நம்ம பாரம்பரிய உணவு மறந்து இன்ஸ்டன்டா கிடைக்கிற அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நிறைய சாப்பிட்றோம். நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் கேப்ப களி சாப்பிட்டு தான் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த லாக்டவுன்ல கண்டிப்பா இது ராகி களி செஞ்சு சாப்பிட்டு உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ராகில நிறைய ஃபைபர், நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், கால்சியம் இருக்கு. 100 கிராம் ராகில 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. பேண்டமிக் டைம்ல ராகி களி மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருந்தே உணவு, உணவே மருந்து. வேற லெவல் பேபி, வெல் செட். இந்த வீடியோல சிம்பிளா களி செய்யறது எப்படின்னும் அதுக்கு தொட்டுக்க மொச்சை அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம களி செய்யறதுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 1.5 கப் நொய் அரிசி எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு பச்சரிசி நொய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிறுதானியங்களை கூட யூஸ் பண்ணி இந்த களி செய்யலாம். அது இன்னும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். திணை, வரகு, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி எந்த அரிசியில் வேணாலும் இந்த ராகி களியை நீங்கள் செய்யலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பாடு வடிக்கிற பதத்துலேயே நீங்கள் இதை வேக வைக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷல் அளவுலாம் எதுவும் கிடையாது. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசி நொய்யை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரைஸை வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இது பச்சரிசினால சீக்கிரமாகவே வெந்துடும். ரைஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேழ்வரகு மாவை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 3 கப் ராகி மாவு ஆட் பண்ணணும். 1 2 3. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக ராகி மாவு ஆட் பண்ணணும். அப்போ தான் ராகி களி கரெக்டான பதமில் வரும். ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இது அப்படியே ரைஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. இது சூடாக இருக்கிறதுனால ரைஸ் கூட ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இதை மிக்ஸ் பண்ணுறதுமே கஷ்டம் கிடையாது. ஈஸியாகவே ரெண்டுமே செட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கேழ்வரகு மாவு இந்த சூடுலேயே நல்லா வெந்துடும். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஹீட்டில் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 மினிட்ஸ் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. 1 2 3 4 5 இப்படியே வச்சுக்கலாம். 6 7 8 9 10. நமக்கு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லிட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அந்த சூடுலேயே அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுமே நம்ம களியை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சூடு குறைஞ்சாச்சு. இப்போ களி உருட்டலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க ராகி களியும் போட்டுக்கோங்க. இப்போ பாத்திரத்தை இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணீங்கன்னா அதுவே கெட்டியான பால் மாதிரி வந்துடும். கையில் கூட பால் மாதிரி உருட்டுறதுனா உருட்டலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை ஷேக் பண்ணாலே போதும், ராகி களி ரெடி ஆகிடும். எவ்வளோ பர்ஃபெக்டாக ராகி களி ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ இந்த ராகி களிக்கு தொட்டுக்க மொச்சை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு ஒன்று செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. 8 பல் பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் சாப்பரில் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் சாப்பரில் 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இந்த குழம்பு வெஜிடேரியன் தான். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த குழம்புல கடைசியில் ஒரு கருவாடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மெத்தடெல்லாம் சேம் தான், பட் கருவாடு மட்டும் ஆட் பண்ணணும் ஃபைனலாக, அவ்வளோதான். தக்காளியை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து ஜூஸ் வெளியே வந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயில் நிறைய அயர்ன் அண்ட் கால்சியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ரத்த சோகைக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு வேக வச்சது. கருணக்கிழங்கு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவோட ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வேக வச்சிருக்க மொச்சையை ஆட் பண்ணிக்கலாம். மொச்சையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடலாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்ல வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக விடலாம். 10 minutes later. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம 1/2 கப் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவாடு ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவாடு ஆட் பண்ணி வேக விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுமே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. இவங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான மொச்சை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு களிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான ராகி களி அண்ட் மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சத்து நிறைந்த ஆரோக்கியமான நம்மளுடைய பாரம்பரிய உணவை இந்த லாக்டவுனில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை டாங்குன்னு அடிங்க.
நமக்கு கேப்பக்களி தான் முக்கியம். இல்ல இல்ல, நமக்கு சோறு தான் முக்கியம்.